வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் மேஜிக்கை பண்ணேன் ஃபுல்லாக வந்து டோட்டலாக இது பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியா பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் அண்ட் தென் ஒரு ஐஃபோன் மொபைல். ஸோ 2 மொபைல் இருக்குது. நம்ம இந்த ஐஃபோன் மொபைல் கொண்டு போய் ஒரு இடத்த வச்சோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஆண்ட்ராய்டு மொபைல் தான் முதல்ல தேவை. ஸோ இதில் வந்து இந்தோனேஷியாவில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. ஓப்பன் பண்ணோடனே ஸோ வெளில வந்துடுது. ஒரு கேம் ஓப்பன் பண்ணி விளையாடுனா திருப்பி வெளில வந்துடுது ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட மைண்ட் கான்செப்டாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், 2 மோட் பற்றி பார்க்க போகிறோம். பஸ் மோடில் என்னென்னா ஃபஸ்ட்டு வால்வா பஸ் மோட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோ மஹிந்திரா வேன் மோடை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2ஓட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுக்குறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்தோனேஷியா பஸ் மோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுக்குறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சத்யாங்கிற வேன் மோட் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் போடுறோம், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கோ ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தோன்னே கிரியேட் டவுன்லோட்னு ஷேர்மி மோட் ஓப்பன் ஆகும். ஸோ கிரியேட் டவுன்லோட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் 3 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ண சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். திருப்பி நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோடுங்கிற அந்த ஃபைல் போய்ட்டு பார்ப்போம் டவுன்லோட் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இசட்ஹெச் ஆப்பில் தான் நம்ம வந்து இதை எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இசட்ஹெச் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இசட்ஹெச் ஆப்பில் வந்து வெறும் 4.9 MB அந்த லோஸ் காஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இசட்ஹெச் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் வால்வா பஸ்னு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோமா, அதை எக்ஸிட் பண்ணிப்போம். எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம எங்கே நேராக எக்ஸிட் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் சைடுன்னு இருக்குது, BUSSIDன்னு இருக்குது பாருங்கள். அதில் போனீங்கன்னா உள்ள மோடுன்னு இருக்கும். அதில் வால்வா இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு இது இருக்குது பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு வெளில டெக்ஸ்ட் மாதிரி பெருசாக எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இது எப்படி வந்து நம்ம இந்தோனேஷியாக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ டோட்டலாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வெளில வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளும் வந்து இந்தோனேஷியா வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தோனேஷியா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸோ வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நினச்சிருக்கேன் எப்படி நினைக்கிறதுன்னு சொல்ல பாருங்க. டவுன்லோடில் போய்ட்டு அந்த பஸ் சைட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க. அதில் போய்ட்டு மோட் போனீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட மோடு இடைச்சி வச்சிருக்கோம். ஸோ இதில் எங்கே இருக்குன்னே தேடி கண்டுபிடிக்கும். ஸோ வழியாக கண்டுபிடிச்சாச்சு வால்வா பஸ் மோட். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஆடு பார்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் என்கிட்ட காசு இருக்கனால நான் காசு கொடுத்தே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மோடு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ஓட்டி பார்க்குறதுன்னு உங்களுக்கு வந்து ஓட்டி கூட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். ஒரு வழியாக உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து அனிமேட் கீ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் கீ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் டோர் வந்து திறக்கிற மாதிரியான அனிமேட் கீ. ஸோ 2வது அனிமேட் கீ பார்த்திங்கன்னா கீழே லக்கேஜ் பாக்ஸ் வந்து டூல் பாக்ஸ் லக்கேஜ் பாக்ஸ் திறக்கிற மாதிரி அனிமேட் கீ. ஸோ 3வது அனிமேட் கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ 3வது அனிமேட் கே ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஜன்னல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி 3வது அனிமேட்டை ஆஃப் பண்ணுறோம். ஸோ ஜன்னல் வந்து ஆன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பஸ்ஸோட அனிமேஷன்.